குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவினுடைய பாடல்களை பயன்படுத்தினதுக்காக நேற்றைய தினம் இளையராஜா வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு. 5 கோடி ரூபாய் கேட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ சமீபத்திய அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரியான ஆடியோ ரைட்ஸ் பிரச்சனையை இளையராஜா கிளப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தெளிவாக இப்போ ரீசெண்டாக ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சென்சாருக்கு ஒரு படத்தை கொண்டு போகிறப்பவே அந்த படத்தில் வேற பழைய படங்கள்லேருந்து பாட்டை பயன்படுத்தப்பட்டிருந்தா அந்த பாட்டு எந்த படத்தில் இருக்கோ அந்த பாட்டினுடைய உரிமையை யார் வச்சுருக்காங்களோ, இசையமைப்பாளரோ இல்லை இந்த ஆடியோ ரைட்ஸை வாங்கின நிறுவனமோ இல்லை இந்த தயாரிப்பாளரோ யாருக்கிட்டேருந்து அந்த ரைட்ஸ் இருக்கோ அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து இல்லை அந்த தனி நபர்கிட்டேருந்தோ என்ஓசி தடையில்லா சான்று வாங்கி அதையும் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விதியா. ஸோ அதனால் சென்சார் பண்ண போகிறப்பவே இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல்களை வச்சிருக்க அந்த ஆடியோ ரைட்ஸை வச்சிருக்க நிறுவனங்கள்டேருந்து என்ஓசியை வாங்கி அந்த என்ஓசியையும் என்க்ளோஸ் பண்ணி தான் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்காங்க சென்சார்லேருந்து. அதனால் இளையராஜா இந்த மாதிரியான ஒரு புகார் கொடுக்கறது ஒரு தொடர்கதையாக இருந்தாலும் இதை வந்து பெரிதுபடுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு தரப்புலேருந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஏற்கனவே நிறைய படங்களுக்கு இதே மாதிரியே இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு. மஞ்சுமல் பாய்ஸில் வந்து குணா படத்தில் இடம்பெற்றிருந்த அபிராமி அந்த பாட்டை வந்து பயங்கர ஹிட்டு. அதை பார்த்த உடனே ஒரு நோட்டீஸ் கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக முறையாக அந்த ஆடியோ ரைட்ஸை வச்சுருக்க நிறுவனத்திட்டேருந்து தான் என்ஓசி வாங்கி அந்த பாட்டை அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இளையராஜா கேட்டார் அப்படிங்கிறதுக்காக படமும் நல்லா ஓடி ஒரு 250 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு 60 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அன்அஃபிஷியலாக அவர் கேட்குறாருன்னு சொல்லி ஒரு படத்தை கொடுத்து அதை செட்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ குட் பேட் அக்லி படம் நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு 250 கோடி தாண்டி இதுவும் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வந்திருக்கு அவர்கிட்டேருந்து. ஆனாலும் இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போகிறாங்க தயாரிப்பாளர்கள் தரப்புல இருந்து. அதனால் அவங்க வந்து பக்காவாக என்ன ஆஸ் பர் ரூல்ஸோ அதை கேட்டிருந்த பிரகாரம் அவங்ககிட்ட இருந்து என்ஓசி வாங்கி தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க படத்தில் அப்படிங்கிறது அவங்க தரப்பு ஒரு வாதமாக இருக்குது. இதனிடையே வந்து குட் பேட் அக்லி படம் வந்து தமிழகத்தில் 100 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்றைய தினம் வந்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் வாங்கி விநியோகம் பண்ணின ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தார். ஸோ 100 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் குட் பேட் அக்லி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா தெலுங்குல நல்லா போயிட்டுருக்கு, ஹிந்திலையும் நல்லா போயிட்டுருக்கு, ஓவர்சீஸ் எல்லாம் சேர்ந்து அரவுண்டு இந்த ஒரு 6 நாளில் இந்த படம் ஒரு 250 கோடிக்கு மேலே நிச்சயமாக கலெக்ட் பண்ணியிருக்கும். நேற்றைய தினம் 200 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னோம். அதனால் நேற்றைய தினம் கலெக்ஷனை சேர்த்தா ஒரு 250 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு ட்ரிபிள் ப்ராஃபிட்டையும் பண்ணி கொடுத்தது. ஸோ அடுத்து வந்து யார் அஜித் படத்தை பண்ண போகிறா, இன்னும் 2 மாதம் அவர் வந்து கார் ரேஸில் இருக்க போகிறாரு. அதை முடிச்சுட்டு வெக்கேஷனையும் முடிச்சுட்டு ஜூன் மாதம் சென்னை திரும்பியதும் அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பும் அதோட அறிவிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர் ஒரு கதை சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன ஒன்லைனில் டெவலப் பண்ண சொல்லியிருக்கார் அஜித். தனுஷும் ரொம்ப பக்காவாக ஒரு ரெடி பண்ணி ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டோட அஜித்தை மீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. அதனால் 1 or 2 monthஸில் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடும். அப்புறம் வந்து குட் பேட் அக்லி படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் அமைஞ்சிருக்கு இந்த படம். அதனால் வந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆதிக்கிட்டே ஒரு கதை கேட்டிருக்காரு, அவரும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருந்தாலும் 3வது நபரும் ஆடாக இருக்காரு. அவர் யாருன்னா வெங்கி அட்லூரி. அவர் ஒரு தெலுங்கு முன்னணி இயக்குனர். ஏற்கனவே தனுஷை வச்சு வாத்தி படத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட் இங்கே தமிழ் தெலுங்கில். அதே போல் வந்து இப்போ ரீசெண்டாக லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தார் துல்கர் சல்மானை வச்சு. அதுவும் செம ஹிட்டு தமிழ் அண்ட் தெலுங்குல. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு கதையை சொல்லியிருக்காரு, அதுவும் பிடிச்சி போகிறதுனால அவரும் கதையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அநேகமாக வந்து அவர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ஒரு கால் ஷீட்டும் வெங்கி அட்லூரி இருக்கிறதுனால இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா ஓடுறதுனால அஜித்துக்கு வந்து ஒரு 165 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பளம் பேசப்பட்டு அடுத்த படம் எங்களுக்கே பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் சைடில் கேட்டிருக்காங்க. அவரும் ஓகே சொல்லியிருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் வெங்கி அட்லூரியும் இந்த ரேஸில் முன்னாடி வராரு, அவர் கூட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தனுஷ் வந்து இங்கே ரெஜெயின்ட்டில் ஒரு கால் சீட் இருக்குது அவருக்கு. அப்புறம் வந்து அவரை வச்சு இட்லி கடை தயாரிச்சிட்டு இருக்க டான் பிக்சர்ஸ்
ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட ஒரு டேட் இருக்கிறதுனால இந்த 2 நிறுவனம் அஜித் டேட்டு கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஐசரி கணேஷ் அவர் ஒரு டேட் கேட்டிருக்காரு அஜித்திட்ட. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட அவர் ஒரு கால் ஷீட் கொடுத்து ஒரு டேட் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இப்படி 3 முன்னணி நிறுவனங்களும் 3 தயாரிப்பாளர்களோட டேட்டை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால யார் கூட போனாலும் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதுனால விரைவில் அது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ குட் பேட் அக்லி படம் இந்த வாரமும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஒரு தகவல். ஸோ இன்றைய தினம் சென்னையில் அதுக்கான தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடக்குது. இந்த இளையராஜா பிரச்சனை குறித்தும் இந்த மீட்டிங்கில் விவாதிச்சிருக்காங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.